ராணிப்பேட்டை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய இரத்த தான முகாமிலே இன்று சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய டாக்டர் கீர்த்தி ஆர்த்தோ மெடிக்கல் சூப்பரண்டன்ட் நம்ம பாலாஜி ஹாஸ்பிட்டல் அவர்களை, டாக்டர் எஸ் அக்பர் ஷெரீப் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார் அவரையும், மிஸ்டர் வல்லரசு ஜிசி பிரசிடென்ட் அவர்களையும், மிஸ்டர் குமார் வெற்றிவன் ரெட் கிராஸ் சொசைட்டியினுடைய செக்ரட்டரியாக இருக்கிற அவரையும், மேலே இங்கே நம்மளோடு இணைந்து இந்த இரத்த தான முகாமில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட டிக்னரிட்டரிஸ் அவர்களையும் கல்லூரியின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் அவர்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இரத்த தானம் ஒரு உயிரை காக்கும் ஒரு மருந்து. அதை நமது பிள்ளைகள் செய்கிறார்கள் என்கிற பொழுது அவர்களுக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் கைத்தட்டி உங்களுடைய பாராட்டுகளை இந்த கல்லூரியில் நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒரு விஷயம் செய்கிறது. இந்த கல்லூரியில் இன்னும் செய்யலை. என்னென்னா மாணவர்கள் எல்லாம் அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் விசிட் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவேன். ஹாஸ்பிட்டலில் வார்டில் பேஷண்ட்ஸ் எப்படிலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் பேசிக் தேவைப்படுது அப்படிங்கிறத அழைச்சிட்டு போய் ஒரு நாள் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துவேன். அது இன்னும் இந்த கல்லூரியில் நான் ஆரம்பிக்கலை. ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்குற பொழுது நம்ம எவ்வளோ லக்கி, கடவுள் நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. எந்த நோயும் இல்லாமல். இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்கார யாருன்னா யார் நோய் இல்லாமல் இருக்காங்களோ அவங்க தான். ஸோ அந்த பேஷண்ட்ஸ் கஷ்டப்படும் போது மெடிக்கல் ஹெல்ப்ன்றது எவ்வளோ பெரிய முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். அதற்காக நான் ஹாஸ்பிட்டல் விசிட் கூட்டிகிட்டு போகணும்னு நினைப்பேன் நான். ஏன்னா அதே மாதிரி இன்னைக்கு நம்ம மாணவர்கள் நிறைய பேர் வாலண்டியராக பிளட் டொனேட் பண்ண வந்திருக்கீங்க. இந்த ரத்தம்ன்றது எடுத்த உடனே நம்மள்ட்ட இருந்து குறைஞ்சிட போகிறது இல்லை, அது ஊறிடும். இன்னும் ஊறும் போது நமக்கு ப்ளஸ் என்னன்னா ஃப்ரெஷ் ஆகும், பிளட் இன்னும் ஃப்ரெஷ் ஆகும். உங்களுக்கு இன்னும் இம்யூனிட்டி பவர்ல இருந்து பிளட்ல இருக்கக்கூடிய எல்லாமே இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால உயிரையும் காப்பாற்றலாம், நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படும் என்பதனால் இரத்த தானம் செய்வது மிக மிக நல்லது. நான் கிட்டத்தட்ட இதுவரை ஒரு 18 கேம்ப், பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்தியிருக்கேன். இது 19வது கேம்ப். ஸோ தொடர்ந்து நம்ம வருஷம் ரத்த தானம் செய்வோம், உயிர்களை காப்பாற்றுவோம். மாணவர்களுக்கு பாட வகுப்பில் நடத்துறது மட்டும் கல்வி அல்ல, சமூக அக்கறையோடு இருக்க வேண்டும். சமூகத்தில் ஏற்படுகிற சிறு சிறு பிரச்சனைகளை உங்களால் நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வலியுறுத்திக் கொள்கிறேன். அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களை நான் இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று பிளான் பண்ணியிருக்கிறேன். எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டு ஜெயிலில் இருக்கிற கைதிகள் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கோபமே வராது. எல்லாருமே அந்த கோபத்தில் செய்கிற ஒரு நிமிடம் கோபத்தில் செய்கிற தவறுனால வாழ்நாள் முழுக்க உள்ள இருக்கிறாங்க. ஸோ அந்த கோபத்தை குறைப்பதற்காக நம்ம எப்படி இருக்கணுங்கிறத காமிக்கிறதுக்கு நான் வருஷம் செய்வேன். நான் செய்யலை, ப்ராஜெக்ட் கேட்டிருக்கேன். ஸோ மாணவர்களை, கைதிகளை சந்திக்கிற அந்த வாய்ப்பை ஏற்படுத்துகிற பொழுது நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கோபமே வராதவங்களுக்கு, அவங்க எல்லாருமே ஒரே ஒரு நிமிட கோபத்தினால ஏற்பட்ட அந்த விளைவு தான் தன்னுடைய வாழ்க்கையை பணயம் வைத்திருக்கிறார்கள். எனவே கோபப்படுவது மனித தன்மையே அல்ல. எனவே மாணவர்கள், இந்த நாளில் உங்களை மீண்டும் ஒரு முறை பெருமையாக பார்க்கிறேன். நீங்கள் இந்த இரத்த தானம் செய்ய வேண்டும். இதுலேயும் சில மாணவர்கள்லாம் போன வாரம் ஒரு 5-6 பேர் போய் வெளியில் யூனிட் பிளட் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க ஃபார் த எமர்ஜென்சி. நானும் டாக்டர் கீர்த்தி சாருக்கு ஒரு ப்ராமிஸ் உங்கள் சார்பாக சொல்கிறேன். வாலாஜால எப்போ ரத்தம் தேவைப்பட்டாலும் எங்களுக்கு தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாணவர்கள் எப்பவுமே கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். உங்களுக்கு எமர்ஜென்சி தேவை என்று சொன்னால் உடனே நான் எங்களுடைய மாணவர்களை நான் அனுப்பி வைக்கிறேன். ஃபார் எமர்ஜென்சி நீங்கள் எப்போ ரத்தம் கேட்டாலும் எங்களுடைய மாணவர்கள் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். எனவே இந்த நாளை சிறப்பான நாளாக நீங்கள் எல்லாம் நினைத்து கொள்ள வேண்டும் என்று கூறி, கடவுள் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் வழங்க வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.